நண்பர்களே, இன்று சாணக்கியா கூறிய 7 வாழ்க்கை ரகசியங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 1, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு நாள் அறிவை நாடி வந்த ஒரு இளைஞன் சாணக்கியாவின் முன் நின்றான். ஆசிரியரே, எனக்கு வெற்றி வேண்டும் என்று பணிவுடன் கூறினான். சாணக்கியா அவனை அமைதியாக பார்த்தார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவனை ஒரு குளத்துக்குள் அழைத்து சென்றார். திடீரென்று அவனது தலையை கை வைத்து நீரில் தள்ளினார். அந்த இளைஞன் போராடினான். சுவாசிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. சில நொடிகள் கழித்து சாணக்கியா அவனை வெளியே எடுத்தார். அவன் மூச்சை இழுத்தான். வாழ்வை பிடித்து கொண்டான். அப்போது சாணக்கியா கேட்டார், அந்த நொடியில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன் காற்று மட்டும் போதும் என்று கூறினான். சாணக்கியா மெதுவாக சொன்னார், அந்த அளவுக்கு நீ வெற்றியை விரும்பினால் உன் மனமும் உடலும் அதற்காக அடங்கும். உணர்ச்சிகள் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நீயே அதை கட்டுப்படுத்த வேண்டும். அவர் தொடர்ந்தார், கோபம் வந்தால் அது உன்னை எரிக்கும். ஆசை அதிகமானால் அது உன்னை அடிமையாக்கும். பயம் வந்தால் அது உன்னை நின்றுவிடச் செய்யும். இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தும் மனிதன் தோற்க மாட்டான் என்று கூறினார். அடுத்ததாக பகுதி 2, பணத்தின் ரகசியம். ஒரு நகரத்தில் ஒரு வணிகர் வாழ்ந்தான். அவன் தினமும் லாபம் பார்த்தான். பணம் அவனிடம் ஓடி வந்தது. ஆனால் அவன் ஒரு தவறு செய்தான். அவன் சம்பாதித்ததையெல்லாம் செலவழித்தான். அவன் நினைத்தான், நாளையும் நான் சம்பாதிப்பேன் என்று. ஒரு நாள் சந்தை மாறியது. வியாபாரம் வீழ்ந்தது. அவன் கையில் ஒன்றும் இல்லை. அவன் சாணக்கியாவிடம் சென்றான். என் செல்வம் ஏன் போய்விட்டது என்று கேட்டான். சாணக்கியா சொன்னார், நீ பணத்தை மதிக்கவில்லை. பணம் ஒரு சேவகர். ஆனால் அதை நீ கவனிக்கவில்லை என்றால் அது உன்னை விட்டு போய்விடும். சம்பாதிப்பவன் பலர், ஆனால் பாதுகாப்பவன் அரிது. பணம் வந்தால் அதை வைத்து காக்கவும் அதை வளர்க்கவும் தெரிந்தவன்தான் செல்வந்தன் என்று கூறினார். அடுத்ததாக பகுதி 3, நண்பர்களின் சக்தி. ஒரு இளைஞன் தவறான கூட்டத்தில் சிக்கினான். முதல் நாள் அவன் தயங்கினான். 2ஆம் நாள் அவன் பழகினான். 3ஆம் நாள் அவன் மாறிவிட்டான். அவன் வாழ்க்கை கீழே இறங்கத் தொடங்கியது. அவன் சாணக்கியாவை சந்தித்தான். சாணக்கியா அவனிடம் ஒரு கேள்வி கேட்டார், நீ எங்கு நிற்கிறாய்? அவன் சொன்னான், நான் நண்பர்களுடன் இருக்கிறேன். சாணக்கியா சொன்னார், அப்படியானால் அவர்களின் பாதையில் நீ நடக்கிறாய். நல்லவர்கள் அருகில் இருந்தால் நீ உயர்வாய். தவறானவர்கள் அருகில் இருந்தால் நீ விழுவாய். நீயே தேர்வு செய் உன் எதிர்காலத்தை என்று கூறினார். பகுதி 4, ரகசியத்தின் விலை. ஒரு மாணவன் ஒரு பெரிய திட்டத்தை நினைத்தான். அவன் அதை எல்லோரிடமும் பகிர்ந்தான். அவர்கள் பாராட்டினார்கள். ஆனால் ஒருவர் அதை அமைதியாக எடுத்துக்கொண்டு முன்னேறினார். அவன் வெற்றி பெற்றான். மாணவன் தோல்வியடைந்தான். அவன் சாணக்கியாவை சந்தித்தான். சாணக்கியா சொன்னார், விதையை விதைக்கும் முன் அதை காக்க வேண்டும். உன் சிந்தனை உன் ரகசியம். அதை வெளியில் விட்டால் அது உன்னுடையது இல்லை என்று கூறினார். அடுத்ததாக பகுதி 5, அறிவின் ஆற்றல். சாணக்கியா பணமில்லாதவர். ஆனால் அவரை பார்த்து அரசர்கள் பயந்தார்கள். ஏன் என்று தெரியுமா? அவரிடம் இருந்தது அறிவு. ஒரு அரசன் கேட்டான், உனக்கு படை இல்லை, பணம் இல்லை, எப்படி நீ வலிமையானவன் என்று கேட்டார். அதற்கு சாணக்கியா சிரித்தார். அறிவு இருந்தால் படை தேவையில்லை. அறிவு இல்லாதவன் செல்வத்தோடு இருந்தாலும் ஏழை என்று கூறினார். பகுதி 6, நேரத்தின் சட்டம். ஒரு விவசாயி விதையை தாமதமாக விதைத்தான். மழை போய்விட்டது. அவன் காத்திருந்தான். ஆனால் விளைச்சல் இல்லை. அவன் சாணக்கியாவிடம் சென்றான். சாணக்கியா சொன்னார், நேரம் ஒரு வாய்ப்பு. அது ஒரு முறை வந்தால் அதை பிடிக்க வேண்டும். தவறிவிட்டால் அது திரும்ப வராது என்று கூறினார். பகுதி 7, தைரியத்தின் தீ. சந்திரகுப்தன் போருக்கு முன் பயந்தான். அவன் சாணக்கியாவிடம் சொன்னான், எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறினான். சாணக்கியா அவனை பார்த்தார். பயம் இயல்பு, ஆனால் அதற்கு அடிமையாகாதே. ஒரு படி முன்னேறு. பயம் பின்னால் ஓடும். தைரியம் கொண்டவன் தன் விதியை எழுதுவான் என்று கூறினார். அடுத்ததாக முடிவு என்னவென்றால், சாணக்கியா
மெதுவாக சொல்கிறார். வாழ்க்கை வெற்றி அல்லது தோல்வி அல்ல, நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் என்று கூறுகிறார். நண்பர்களே, இந்த 7 வாழ்க்கை ரகசியங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சாணக்கியர் கூறுகிறார். நன்றி நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.